பூச்சந்திரனை மடித்து அங்க இருக்கக்கூடிய பொன்பொருளை திரட்டிக் கொண்டு தம்பிமாரோடு வெற்றியோடு வந்து அப்படியே போயிட்டு வரோம். நீ சொன்னா போக மாட்டேன். மகதநாடு வெகு தொலை உள்ளது. அதனால போயிட்டு எவ்வளவு நாட்கள் ஆகுமோ வர்றதுக்கு. சரி, அதனால மனை எங்கு சென்றாலும் கிரகத்துடைய மனையாளிடம் ஒரு நல்ல விடை வாங்கி வரணும். அவங்க நல்ல முறையில போயிட்டு வாங்கன்னு சொன்னாதான் அந்த போற வேலையை செப்பனவே சிறப்பா முடியும். அப்படியா? அதனால ஒரு விடை வாங்கினுவா, அதான் பிறகு போகலாம். அது சீக்கிரமா என்ன அழைத்த காரணம் யார் என்று விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் வேண்டும். அதிகாலையில் நமது இந்திய விளையாட்டு நாடி அவ்வளவு தஞ்சாரியாக விளங்கக்கூடிய நாரத மகாமுனிவர் வந்தார். வந்தவருடைய பாதத்தை பறிந்தோம், நல்லாசி பெற்றோம். நாட்கள் இல்லாமல்
எங்களை நாடி தேடி ஓடோடி வந்தீரே என்ன சுவாமி காரணம் என்று நாங்கள் கேட்க அவர் என்ன உரைத்தார்? என்ன உரைத்தார்? பஞ்சகர்த்தாக்களே, உங்களை எல்லாம் இளம்பிராயத்தில் உங்கள் தந்தையான மாண்டவத்திர மகாராஜா கானகத்திலே சராசரிக்கு முனிவர் ஆசிரமத்திலே விட்டு அவதாந்த முனிவர் சாபத்தினால் அகால மரணம் அடைந்த அந்நாள் முதல் இந்நாள் வரை சொர்க்கம் இல்லாமல் தெற்கே எவ்வளவாழக்கூடிய வயுசுதா வட்டத்தில் ராமராவதி நரகத்திலே வாழ்ந்து கிடப்பதாக வைத்தார். பிள்ளை இல்லாத வீடு பேய் வாழும் சுடுகாடு. ஆமா, பிள்ளை இல்லாதவருக்கு பின்பால் வாக்கியமில்லை என்பார் சொல்லலாம். அப்படி இருக்கு எங்கள் தந்தையான பாண்டவத்திர மகாராஜாவிற்கு நாங்கள் ஐவராஜாக்கள் இருக்கு அவர் சொர்க்கம் தரவில்லை என்றால் இந்த மாநிலத்தில் உள்ளவர் எல்லாம் எண்ணி நகைவாரே சுவாமி. எங்கள் தந்தையானவர் சொர்க்கம் சேர வேண்டும் ஐயா வையென்னவென்று கேட்க அவர் என்ன உரைத்தார்? என்ன உரைத்தார்? பாண்டவர்களே, சூரிய குல பரம்பரையிலே உட்பணமான வீர ஹரிச்சந்திர யாகத்தின் பலனினால் அவர் தந்தையான திருசங்கு மகாராஜா சொர்க்க பாகத்திலே ஆழ்ந்து கிடப்பதாகவும் எங்கள் சந்திரகுல பரம்பரையில் 5வது தலைமுறையிலே உட்பணமான நகுச மகாராஜா செய்த யாகத்தின் பலனினால் தேவ இந்திர பதவி அடைந்ததாகவும் அதே போன்று எங்கள் தந்தையான பாண்டிபுத்திர மகாராஜாவிற்கு நீண்ட நாள் ஆசையாம் ராஜசையாக வேள்வியை செய்ய வேண்டும் என்று செய்யாத காலம் செய்யாமல் இறந்த காரணத்தினால் நிறைவேறாத ஆசையின் காரணத்தினால் நரகத்தில் ஆழ்ந்து கிடப்பதாக அவர் உரைத்தார். சுவாமி, நான் எங்கள் தந்தையானவர் சொர்க்கம் சேர வேண்டும் வையென்னம் என்று நாங்கள் கேட்க அவர் என்ன உரைத்தார்? உங்கள் தந்தையான நிறைவேறாத ஆசையாக விலகக்கூடிய ராஜாசுயாக வேள்வியை செய்தால் அவர் சொர்க்கம் அடைவாரப்பா என்று அவர் உரைத்தார். சுவாமி, இந்த ராஜசுயாக வேள்வியை ஒருவர் நடத்தினார் என்று எங்கள் செவியாற்றுவது கிடையாது, கேட்டதுமில்லை. ஒருவர் நடத்தி எங்கள் நேத்திரத்தால் கண்டதும் கிடையாது. எப்படி நடத்துவது என்று நாங்கள் கேட்க அவர் என்ன உரைத்தார்? உன்னுடைய அண்ணா எங்கள் மாமா உலக ரச்சகனாக விளங்கக்கூடிய கோபாலச்சந்திரனை அழைத்து இதற்கு வழி கேட்டால் அவர் உரைப்பார் என்று நாரத மகாமுனிவர் உரைக்க அவர் வார்த்தை கேட்டு எங்கள் மாமா உனது அண்ணா கோபாலச்சந்திரனை அழைத்து நாங்கள் கேட்க அவர் என்ன உரைத்தார்? இந்த ராஜசுயாக வேள்வியை செய்ய வேண்டுமானால் ஏராளமான பொருட்களை சேகரிக்க வேண்டுமா, ராஜாக்களை எல்லாம் அடக்க வேண்டுமா, 7 நாள் இடைவிடாமல் யாகத்தை நடத்த வேண்டுமா, யார் வந்து எப்பொழுது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி 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 கொடுக்க வேண்டுமா. அப்படி கொடுத்தாலும் நாங்கள் செய்யும் யாகத்திற்கு ஒருவருமே எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதா? அப்படி இருக்கு. மாமா என்ன உரைத்தார்? நாங்கள் செய்ய வாழ்க்கை வேள்விக்கு ஒருவன் எதிர்ப்பு தெரிவிப்பது இருக்கின்றார் என்று அவர் உரைக்க யார் மாமா என்று நாங்கள் கேட்க மகத நாட்டை ஆண்டு வரக்கூடிய சராச்சந்திரன் என்று அவர் உரைத்தார். மகத நாடு சென்று சராச்சந்திரனை வென்று ஒன்பவர்களை திரட்டி
பெருமையா அப்படி இருக்கு ஏழு யானையின் பலம் கொண்டது ஒரு சிங்கம் என்பார். இப்படி யாரோ பாட்டு ஏன் பயப்படுறான்? அந்த சராச்சந்திரன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? அவர் ராஜ கல்லுக்குள் இருக்க தெருக்கும் முட்டில் இருக்கும் கருவிக்கும் யானை முதல் எறும்புகளை காத்து வரக்கூடிய யாரு? எனது அண்ணா கோபாலக்கண்ணனே சென்று 18 முறை சென்று புறைமுதுவு காட்டி ஓடி ஓடி வந்து காய் ஊட்டி பிறந்தான். எங்க அண்ணனாலே அந்த சராச்சந்திரன் வெல்ல முடியல. உங்க அண்ணன் அம்மா மாதிரி வீரனா கரிகாந்தலு எங்க அண்ணனாலே வெல்ல முடியல. நீங்க என்ன போய் பண்ண போறீங்க? மகாநாட்டை நாடி சராச்சந்திரனை வெல்வதற்காக நான் ஒருவனாக போக சென்றேன். யாரே கூட சொல்றீங்களா? என்னுடன் உடன் வருவது யார் தெரியுமா? உன்னுடைய அண்ணா எங்கள் மாமா உலக ரட்சகமாக விளங்கக்கூடிய கோபால கண்ணனும் என் அருமை தம்பி அர்ஜுனனும் தூரமாக சென்று விரைவில் வெற்றி வீடு திரும்புகிறோம். போய் வாருங்கள் மன்னா என்று ஒரு நல்ல வார்த்தை. அந்த மாயவன் கிருபையால மங்கை
பாருங்க வர ரொம்ப என்ன வேற அது என்ன ஊரு நடக்கிறதுக்கா என்ன சொல்லி வரப்பா விடை பெற்று நடந்தேனே விடை பெற்ற எங்களுக்கு காதல் அதே மாதிரி கேக்குது வேற பூச்சி நான் மாமா மாமா எங்க போலாமா எங்க போலாம் சொல்ல மாமா கொஞ்ச நேரத்துக்கு பேசணும் அதுக்குள்ளே மறந்து விட்டோம் வாய் மகனாடு சென்று ஆமா சராசந்திர வென்று கொண்டவர்களை திரட்டி யாகத்தை துவக்கணும். ஆமா எங்கள் தந்தையானவர் சொர்க்கம் சேர வேண்டும் அம்மா. ஓஹோ இப்ப யாகம் செய்யலான்னு இப்பதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். காலையே போய் கொடுமாட்டேன் என்னன்றியா அந்த மகத நாட்டுல அந்த சராசன் இருக்கிறானே அவன் ஒரு யாகம் செய்துக்கினே இருக்கிறான். வாய் யாகமா செய்யறோம். ஆமா சராசந்தன் ஆமா எதனா செய்யணும். அவன் செய்வது என்ன யாகம் தெரியுமா? என்ன யாகம்? நரமேத யாகம். நரமேத யாகம்னா 360 அரச காளைகளை சிறைபிடித்து வைத்திருக்கான். எதற்காக மாமா? உன்னை போல அரச காளைகளை ஒவ்வொருவராக கொண்டு வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து ஊட்டி அறுத்து உதிரத்தை யாகத்திலே விட்டு அவனுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய சரகாளியை சுய உருவத்தோடு பார்க்க வேண்டும், வரத்தை வாங்க வேண்டும், பெற வேண்டும் என்று அவன் யாகத்தை செய்துக்கினே இருக்கிறான். சரி, இந்த தருணத்திலே நம்ம 3 பேர் போனோம்னு வச்சுக்கா, மூவரும் சென்றோமானால் 360 கூட 3 சேர்த்தா 363 3 சேர்த்து அறுத்துருவான். யோ 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 இல்ல 63 சேர்த்தா எப்படி மட்டும் பாக்குறேன்னு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். நானும் பாக்குறேன்னு சொல்லிக்கிறேன். அதனால இந்த உருவத்தோடு சென்றால் தானே நம்மள 360 கூட சேர்த்துருவான், 63 ஆகி அறுத்துருவான். எப்படி சொல்ல வேண்டும்? ஒரு யாகம் நடக்கிறது என்றால் யாருக்கு முதல் மரியாதை கொடுப்பார்கள் தெரியுமா? யாருக்கு? பிராமணர் அந்தணனுக்கு. அந்தண பெரியவருக்கு முன்னுரிமை கொடுப்பது வழக்கம் யாகத்துக்கு. அதனால நம்ம மூவரும் பிராமணர் உருவம் தரிக்க வேண்டும். ஆமா, பிராமணர் உருவம் தரித்து சென்றோம் என்றால் நமக்கு முதல் மரியாதை கொடுத்து முன்ன உட்கார வைப்பாங்க. யாகத்தின் அருகாமையில் அமர செய்வான். யாகத்து அருகாமையில் நம்ம 3 பேரும் லைனா உட்காந்து யாகத்தை கழிச்சோம்னு வச்சுக்கோ, காலால கலக்கிறேன் மாமா. யாகத்தை காலால கழிச்சு அவனுக்கு கோபம் வருமோ வராதா? அதனால இதுதான் சமயம்னு பார்த்து சமர் செய்துட்டு வரலாம். பிராமணர் உருவத்தோடு கலந்து அவன் ஏந்தான் என்றால் இவன் தான் சராச்சந்திரன் என்று காட்டுறா போதும். அடி வந்த கொட்டப்பது என்னுடைய வேலை. அப்ப நான் சண்டைக்கெல்லாம் போவேனவா? ஒரே ஒரு வேலை தானே வேலை. ஓ, இது இவன் தான் சராச்சந்திரன் ஆளை காட்டுறது என் வேலை. அடி உத வாங்கறதுலாம் உந்துருவாய். அடி உதை கொட்டப்பது அதான் இப்ப நான் சொல்றேன். அடிவத ஆளை காட்டுறது ஏன் வேலை. அடிவத கொட்டுப்பது கொட்டுப்பது கொடுப்புதா? சரி, அடிவத உண்டு கொடுப்பது கொடுக்கிறது உண்டு. சரி, போலாமா? புறப்படு. மகனாட்டு வரக்கூடிய சராச்சந்திர மகாராஜா தர்பார்
என்ன மதராஜா கிதராஜான்றா? யாருங்க? ஆடா போடா. அவங்க 5 கண்ணு கூட போட்டிருப்பாங்க, எனக்கு அரை கண்ணுக்கு மேல வேணாண்ணா. சனி முடிச்சுக்கணா சாப்பிட்டு நான் கவலன் ஆசாமி இன்னார் என் மேல எடுத்து உத்துருவேன். அங்க அங்க நெட்டு சரியா? சொல்லமா பெணியே கவலன் ஆசாமி இன்னார் இனியார் அப்படியா? இன்று கேட்கலாம், நாளை கேட்கலாம், சில கேள்விகள் கேட்க சில கேள்விகள் சில கேள்வி. ஏண்டா என்னடா நம்மளது சின்ன கிராமம், அங்கேயே ரப்ப உக்காது. என்னடா அது ஆட்டம் அர்த்தமா? என்ன அப்படியா? காசு கொடுத்துட்டா போதும், நாளைக்கு கூட மொத்தத்தியா. சில கேள்விகள் சொன்ன கேள்வி என்றால் என்ன தெரியுமா?
வானடா சொல்றா இந்த செங்கோல் செங்கல் வாங்கி போய் தலைமையில அடிக்க போறியா என்ன? என்ன மதராஜான்ற வரும்போது என்னடா என்ன பாரு போடு. நான் என்கிட்ட குத்திட்டு போறேன். என்னடா என்னடா அது? யாருனாமா? டேய் அவன் என்ன சொன்னா அவனுக்கு ஒரு காப்பி அங்கே எடுத்து போறான். அப்படியா? என்னத்துக்காக குத்துனா சொல்லு. கிரி என்றால் என்னடான்னு கேட்டேன். கிரி என்றால் கேட்டார சொல்ல வேண்டியதானே. மல்லாண்டா கிரிக்கில் எடுப்பதற்கு பெயரா கிரியா? ஏய் காமராஜ்! ஏய் முதல் கேள்வி கேட்டதுக்கு தக்க பதில் கிடையாது. பிழடா பீ வந்த போட்டியா? அடங்கோயா டேய் டேய் சச்சாட்டு பிழை பிழை. சரி பிழை. இரண்டாவது கேள்வி. அடே அடே யார ஏண்டா ஏண்டா? இல்ல முதல் கேள்வி பிழையா போச்சு. முதல் கேள்வி பிழையா போச்சு. விருட்சம் என்றால் என்ன? சொல்றேன். அந்த பாட்டி பேரு விசிங்கன்னு மாவாட்டு அவ பேரு விரிச்சா. சனி முச்சுவன கேட்ட கேள்விக்கு நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு அறிவு இருக்கும். ஏன்னா பாட்டின்றான் என்ன கிரிக்கல் அடிக்கிறதுன்றான். டேய் கிரி என்றால் அதற்கு என்ன விளக்கம்? பிரம்மாண்டமாக மலை 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 பிரம்மாண்டமான மொளடா டேய். கம்மியாட்டி முளையிடா தான் வயல் இருக்கும் பழக்குது. ஏய் பாத்தத்துல ஒரு ஆளுங்களா கூட படுக்கல. என்னது வீட்டுக்கு போலாம் பின்ன. மலைடானா வேற என்னமா? அந்த மலை பார்த்துட்டு வரதான் போயிங்க. நீ ஒரு சீமனுக்கு அதுக்கு மேல அவன் ஒரு சீமனுக்கு. அதான் எனக்கு குரு. ஆமா உனக்கு ஐயாவது பொண்ணு வீட்டுல விட்டு பிங்க நான் 10 பேர் 10ங்கற கிளம்பி போற 10 பையன் நான் கிளப்பி விட்டுறேன். அவன் சொல்றான். அவன் பேசி கேக்குறியா? தூங்கினா கூட தட்டி வைப்றா. குட்டைய சேத்தண்டா தூ எடுக்க முடியும். மீன் பிடிக்க முடியா? என்னடா என்னவா? கேளுங்க. அதான் அவனுக்கு குட்டை ஏத்தி குச்சாங்க. ஆய் குட்டை போற தெண்டாரியா. நான் சொல்றேன் பாருடா. அது குட்டை அடி. டேய் பிரம்மாண்டமான மலை மலையை குறிக்கும் கிரி என்றால் விருட்சம் என்றால் மரம் செடி கொடி நிறைந்த காடு அடர்ந்த மலையும் நிறைந்த காடும் என் நாட்டில் புரிந்திருப்பதால் தப்பு கிடையாது. கிரி கிரி விருட்சப்பட்டணம் புல்சக்கர கிரி விருட்சப்பட்டணம் அதான் சொன்ன மலை 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 பிரம்மாண்டமான மலை மரம் செடி கொடி அடர்ந்த என்னுடைய நாட்டில் அப்படி இருப்பதால் சபாஷ். டேய் அந்த நாட்டுடைய பெருமை எப்படி? நீர்வளம் நிலவளம் நிதிவளம் மக்கள் வளம் பொருந்திய நாடு மாதமும் மாறி மழை பொழியும். குறையில்லாமல் செழிப்பாக இருக்கும். நாட்டை பற்றி அயல் நாட்டான் புறாமை அடையக்கூடிய நாடு. மகந்த நாடு என்ற சாதாரண கிடையாது. இந்த நாட்டை அரசாட்சி செய்து வரக்கூடிய சிம்மாதனத்தில் அமர்ந்து ஆட்சி புரியக்கூடிய தந்தையின் பெருமடா மரகத மகாராஜா. மரகத மகாராஜா பாத்தியா வந்து தீர்ந்து கிடக்குது பாரு. மல்லாராடி ஏறி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு ஏண்டா உல்லாசமா தூங்கட்டா? அவன் ஏறி வேலை அம்மா ஒய்ஃப் வேலை வாங்கினாங்க. ஆமா கவலை விட்டு போகட்டும். ஏன்னா அவங்க பாக்குறது ஒண்ணு தூங்கறதும் ஒண்ணுதான். விடு நம்ம வந்த வேலையை முடிக்கணும் இல்லையா? ஆமா கவலை அப்படி இருக்க தந்தையினுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன பிளகுத்திய மன்னன் கம்மாரு மரகத மகாராஜா. பக்கம் போய் பூல குத்துறான். ஒரு சனி முற்று நாட்டுங்கிறா கம்மியாச்சு பையா. குத்தத்துக்கு வேற யாரும் இல்லையா? என்ன காது சவுடா ஏன் பிள்ளை குத்திய மகாராஜா.
மரகத மகாராஜா ஓ மரகத மகாராஜா மரகத மகாராஜா அல்லது பிளகுத்திய மன்னன். சரி வாய் மூட மூடு. ஏய் ஊர்லயா அடி வாங்காத. ஊர்ல கவலன் எப்படி 2 பேரும் எப்படி அப்படியே மனையால் 2. ஓ அப்ப கேட்டு கேட்டு 2 பொண்டாட்டியா? அதான் அறிவில்லாத பேசி. ஏன் உங்க அப்பா 2 திருமணம் செஞ்சாரு? இப்பதான் நீ அறிவாளி. முதலாக யாரை மணந்தா? கற்பிலே சிறந்த கற்புக்கரசி. தப்பு கிடையாது. கர்ப்பிணி கட்டின்னு வந்தா உங்க அப்பனுக்கு மேல மீதி. கண்ணாட்டி பையா. எல்லாத்துக்கும் நம்ம போய் ஓய்ச்சி நடக்கணும். ஆமாடா. கட்டி விட்டு அதுக்கு மாறி மாறி நம்ம எங்கன்னா மலாந்து நடக்கலாம் துணுக்கு. என்ன கேட்சி உனக்கு? கற்பிலே சிறந்த கற்புக்கரசி. ஓ கற்பணி. கற்பணி கற்பணி. அப்படி போன்ற மனைவியை தந்த திருமணம் செய்தார். ஓ அதான் திருமணம் செய்தார தவிர ஒருவரிடம் பார்த்தார், மறுவரிடம் பார்த்தார், சில வருடம் பார்த்தார். அட குழந்தை கிடையாதுடா. ஐயோ எங்க அண்ணன் எதுக்கு பார்த்த போறது மகாராஜா செய்ய வேண்டிய வேலை செய்யணும். நீ தப்பா சொல்றியா? இல்ல போறார் பாக்குறார் போறார் பாக்குறார் குழந்தை பிறக்கும் என்று எதிர்பார்த்தார். அதான் சொல்றேன். உங்க அம்மாவோட போய் அப்பா வந்துட்டா போய் அம்மா பாத்து இது வந்துருது. பாத்து இது வந்துட்டா குறகாது. உனக்கு அறிவு இருந்தா தான்டா. சரியா வேண்டா பஞ்சனையில் அந்தரங்க விஷயம் மறைமுகமா அத வெளிப்பட சொல்றதா? உனக்கு அறிவுக்குதா? எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்ல. அப்ப பாத்துட்டா வந்துடுறான். போயால 2-3 வருஷம் கல்யாணம் ஆகி நீ சும்மா பாத்துட்டா வர போறா போற ஏன் போறல? இல்ல வேலைக்கு தான் போறேன். குழந்தை ஏன் பிறக்கல? குழந்தை எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் குழந்தை இல்லாத போறாங்க. பாத்துட்டு வந்துருத்தா? உனக்கு அவனுக்கு அறிவு இல்ல. அடி வாங்க வைத்து பொண்ணே வந்து சொல்லிட்டு போறான். செழிப்பான நாடு செல்குழி சொன்ன பசுமை நாடு. அரசன் அரசனுக்கு பிறகு இளவரசன். இந்த நாட்டையாள ஒரு குழந்தை இல்லையே மனவேதனைப்பட்டார். சரி விடுவாகட்டும். 2வது திருமணம் செய்தார். அந்த மனைவிக்காக குழந்தை பிறக்குமா என்று நினைத்தார். ஆமா 2வது திருமணம் செய்தார். அந்த அம்மையாரின் பேர் தெரியுமாடா? பொற்பணி. தப்பு கிடையாது. அது கருப்பு பண்ணி இது பொறுப்பு பண்ணி. கற்பணி பொற்பணி பொற்பணி பொற்பணி. சரி ஏதோ ஒரு பண்ணி. அடஷி பொற்பணிடா. பொற்பணி. நீ ஏன் சும்மாக்குற? ஜாட்டியா தானே நீ வந்து அது கருப்பு பண்ணி பைத்து காட்டுதா? இது பொறுகுறு பண்ணி கட்டிக்கிற 2 பண்ணி. கற்பணிடா. ஓ கற்பணி பொற்பணி பொற்பணி. கற்பணி பொற்பணி. அப்படி போன்ற மனைவியை தந்த திருமணம் செய்தார். செய்தார். அந்த மனைவிக்கும் சில வருட காலமாக பார்க்கிறார் குழந்தை. ஆமா 9 என்ன உங்க அப்பாவா? உங்க அப்பன் கூட ஒரு பூர வேலை செய்து. மூலடா மூலடா. மூளை. என்ன 2 மணிக்கு குழந்தை என்கிட்ட அனுப்பத்தில்ல. என்னத்துக்கு? நான் புள்ள குத்துட்டு இருக்கேன். நீ புடி போர் போடு போடி. ஏய் புள்ள நான் பெரிய பைத்தியக்காரன். பைத்தியக்காரனா? பைத்தியக்காரியா? என்ன பண்ணுவா? இந்த ஒண்ணு வேலை ஆகுதா? ஏய் எதுக்கு ஆகுதா? அம்மா மகாராஜா ஒரு வேப்பில அப்படியே கசிக்கு பால்ல விட்டு எடுத்து குத்தனா போதும் என் கையிலாச்சு. குழந்தை டக்கு டக்கு அப்படியே நின்னு போடும். அவங்க அவங்களுக்கு ஒரு வழிக்குது. பால்ல வந்து பால் விட்டு ஆமா வேப்பிலையா? ஏன்னா கசக்குது இல்ல? கசக்கு எடுக்குது பால். வயிற்றுல பூச்சி கிச்சிருந்தா செத்து. ஆனா கம்மியா மழை வேப்பில தாண்டா மாட்டுக்கு அட்டை பூச்சி இருந்தா அதை இடிச்சு ஊத்திட்டு அப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க மாட்டுக்கு. இல்ல மகாராஜா மஞ்சள் கூட ஊத்துறாங்க. மஞ்சள் தான் ஊத்துறோம். மஞ்சள் கூட குடிறாங்க. எங்க பாட்டி கத்து மாதிரி குத்துட்டு வந்தேன். கேட்டு போன மாசம் தான் பிரசவம் ஆயிடுச்சு. பிரசவம் என்ன பிரசவம் ஆயிருக்கா? பார்த்தா தந்தை உடனே தந்தைக்கு கோபம். ஏண்டா அரசன் அருக்கால பூஜை அன்ன நைவேத்தியம் ஆலயத்தில் முப்பூஜை நடத்தும்படி அந்த நிரிடம் உத்தரவு. பிறகுதா ஒரு குறையும் கிடையாது நடத்தி வருகிறார். ஏண்டா முதல் திருமணம் செய்தான். சில வருட காலமாக ஏங்கி குழந்தை பிறக்கும் என்று எதிர்பார்த்தோம். சரி விடுவாகட்டும். அதற்கு பிறக்கவில்லை. 2வது மனையாளுக்கும் குழந்தை பிறக்கும் என்று திருமணம் செய்து பார்த்தோம். அதற்கு குழந்தை இல்லையே. ஏண்டா எங்கடா இது
சாமி சக்தி சாமி சக்தி எங்க இருக்குது? பக்தி எங்க இருக்குது? இல்ல. டேய், ஓ. அப்படி சக்தி இருக்குமானால் ஆ. ஒரு குழந்தை பிறந்திருக்கும். ஆமா. சாமி சக்தி கிடையாது. கிடையாது. பக்தி- சாமிக்கு சக்தியும் கிடையாது, சக்தியும் கிடையாது. பக்தி கிடையாது. கிடையாது. டேய் புசாரி, ஓய், அடங்க. வாங்க. யார் அடங்க? அங்க. ஆலயத்தை பூட்டு. பூட்ட. பூஜை செய்யாத. செய்யல. குடம் வைக்காத. வைக்கல. ஆறுகால பூஜை அண்ணன் நைவேத்தியம் நடத்தாத. நடத்தல. போறாவா இருப்பல்ல முன்ன. போட்ட. வந்து என்ன செய்தா? கல்லு முள்ளு வச்சு மூடிட்டு அடி கோயில. மனவருத்தம். ஆ. ஆமா. அரசு ஆடு ஆபரணங்கள் மணிமாமுடி விஜயபல கிரகணம் என்று சொல்லக்கூடிய அனைத்தி அவுத்து போட்டு பல்லாவ கார்த்திகை திரும்பி இருப்பார் உனக்கு தந்தை. கம்யூனிட்டி. அப்படி இல்லடா. ஆ. அரசு உடையதற்கு ஆடு ஆபரணங்கள் எனக்கு எதற்கு மணிமாமுடி எதற்கு? கன்னியாச்சியா போச்சு. நான் கூட அவுத்து போட்டு. ஏய் உன்ன மாதிரி ஏய். கன்னியாச்சியா இல்ல. காவி உட அணித்ரா. ஏய் உன்ன மாதிரி பைத்தியக்காரன். அறிவில்லாத பேசாத. அவுத்து போட்டு பைத்தியக்காரன். அத்தனையும் உடலை விட்டு அகற்றினார். ஆ. டேய், ஓ. என்ன மனவருத்தத்தாய் ஆ. உடனே என்ன செய்தார்? என்ன செய்தார்? இடுப்பில் காவி அணிந்தார். ஆ. கழுத்தில் பட்டை கட்டினார். கட்டினார். நெத்தியில் பட்டை அடித்தார். கன்னியாசி